அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முயல்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான ஸ்ட்ரோக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஆரம்ப நிலையிலிருந்து அதை வந்து குணப்படுத்த முடியும். அதுதான் உண்மை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டிருச்சு அப்படின்னா நம்மளால் அதை கட்டாயம் குணப்படுத்தவே முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து இறந்து தான் போகும். ஆரம்ப நிலையில் இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து இதில் மெடிசன் கொடுத்து சரி பண்ண முடியும். அது ஸ்டார்டிங், அதாவது அந்த ஸ்ட்ரோக்கு வந்த அன்னைக்கே நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து மறுநாள் அந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு, வந்து 2வது நாளில் அது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்படி தான் தூக்கி நிப்பாட்டினாலுமே அது இந்த மாதிரி தலையை வந்து 2 காலுக்கு இடையில் வந்து நல்ல தலையை கீழே கொண்டு போயிடுது. இந்த மாதிரி கொண்டு போயிட்டால் அதுனால் வந்து இறை வந்து சாப்பிடவே முடியலை, புல்லும் சாப்பிட முடியலை, எந்த ஒரு அடர் தீவனம் பசுந்தீவனம் எதுவுமே இதனால் சாப்பிட முடியாமல் ஆகிடுது. இது வந்து ஆரம்ப நிலையிலே கண்டறியணும். அதுக்கு இந்த மருந்து நல்லா வேலை செய்யுது, என்ட்ரோஃப்ளோக்சசின் ஓரல். இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்துக்குமே கொடுக்கலாம். இந்த மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ml வந்து எடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2 ml எடுத்துகிட்டு மினிமம் ஒரு 2 mlக்கு 300 ml ஆச்சு வாட்டர் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதில் இந்த சிரஞ்சியில் ஒரு 2 ml அளவு ஏற்றிக்கங்க. ஏற்றி அதில் கலந்து வச்சுக்கிட்டு நல்லா கலக்கிடுங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 முயல்களுக்கு வந்து அந்த 2 ml எடுத்துக்கிட்டேன். 2 ml எடுத்து அந்த ஒரு 300 ml வாட்டரில் கலந்துட்டு 30 முயல்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து அந்த வியாதி வரவே இல்லை, நல்லாவே கேட்குது. அதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மருந்து வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் மருந்தை டைரெக்டாக தண்ணியில் கலக்காமல் எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா முயல் குட்டிகள் இறந்து போயிடும். இது வந்து அனுபவ ரீதியாக நான் அதையும் அனுபவிச்சிட்டேன். ஏன்னா நான் அந்த மருந்து வாங்கிட்டு வந்தப்போ இந்த மாதிரி முடியாமல் இருந்த முயலுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்த முயலுக்கு வந்து கொடுத்ததில் தண்ணி கலக்காமல் பெரிய முயலுக்கு வந்து 1 ml கொடுத்தேன். அது சரியானுச்சு. ஆனால் குட்டிக்கு வந்து ஒரு 5 ட்ராப் விட்டேன். அந்த குட்டி வந்து நல்லா இருந்து ஆக்டிவாக இருந்த குட்டி ஒரு 10 செகண்டில் இறந்து போச்சு. அதனால தண்ணி கலந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். 2 ml அளவுக்கு தண்ணி எடுங்க, மருந்து எடுங்க. அதுக்கப்புறம் 300 ml அளவுக்கு மருந்து எடுங்க. மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக். அதனால் 3 நாளைக்கு தொடர்ந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஃபுல்லாக வெளியேறிடும். முயல்கள் வந்து 100% சேஃபாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்து வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து இறந்துக்கிட்டே இருக்கும். இதிலேருந்து நமக்கு விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது நான் வந்து பண்ணி பார்த்ததில் நல்லாவே வேலை செய்யுது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நிறையா மருந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், வேலை செய்யவே மாட்டேன்ருச்சு. அது வந்து இறந்து போயிடுது. ஆனால் இந்த மருந்து வந்து நான் போட்டு பார்த்தால ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கலந்தே யூஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.